ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். சிங்கப்பூர் டிரைவிங் லைசன்ஸை டிரைவிங் ஸ்கூலுக்கு போகாமல் எப்படி ஆன்லைனில் ஈஸியாக ரினியூவல் பண்ணுறது, அதுக்கு எவ்வளவு செலவாகும், அதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் சிங்கப்பூர் சம்மந்தமான அனைத்து வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், லைசன்ஸை ரினியூவல் பண்ணுறதுக்கு 50 வெள்ளி செலவாகும். அதுவும் ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் நம்ம ரினியூவல் பண்ண முடியும். அதாவது 29 நாள் இருக்கையில் தான் நம்ம பண்ணலாம். 30 நாள் இருந்துச்சுனாலும் கூட பண்ண முடியாது. இது நம்ம அப்ளை பண்ண டேட்லேருந்து ஒரு வாரத்துக்குள்ளே நம்ம கம்பெனி அட்ரஸுக்கு புது லைசன்ஸு வந்துடும். வாங்க அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லைசன்ஸ் ரினியூவல் பண்ணுறது உபி டிராஃபிக் போலீஸில் மட்டும்தான் நம்ம பண்ண முடியும். அதுக்கு தான் கவர்மெண்ட்டு அப்ரூவ்டு கொடுத்துருக்காங்க. ஸோ உபி டிராஃபிக் போலீஸ் வெப்சைட்டில் போய் தான் நம்ம லைசன்ஸை ஆன்லைன்லேயே ரினியூவல் பண்ணணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை நீங்கள் ஓப்பன் பண்ணி டைரெக்டாக போகலாம். அப்படி இல்லைனா கூகுள் போயிட்டு கூகுளை டச் பண்ணிவிட்டு அந்த சர்ச் பாரில் ரினியூ மை சிங்கப்பூர் லைசன்ஸ் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணாவே அந்த லிங்க் ஓப்பன் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், அந்த லிங்கை கிளிக் பண்ண உடனே உங்களுடைய பேஜ் இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். மேலே மெதுவாக தள்ளுங்க, மறுபடியும் தள்ளுங்க, மறுபடியும் மேலே தள்ளிட்டு கீழே லாக் இன் டேட் ஆஃப் பர்த் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணால் அந்த பேஜு இதே போல் தான் ஓப்பன் ஆகும். அதில் உங்களுடைய ஃபின் நம்பர் கேட்கும். பெர்மிட்டில் இருக்கும்ல, அந்த ஃபின் நம்பரை போடுங்க. அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த் அது கேட்கும். அதிலே ஆப்ஷன் இருக்கும், எந்த வருஷம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு எந்த மாதம் அப்படின்னு கிளிக் பண்ணிவிட்டு அதே போல் அந்த டேட்டையும் நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இந்த கேப்சா, இந்த படத்தில் தெரியுது பாருங்கள் எழுத்து, இதை நம்ம டைப் பண்ணிவிட்டு அதில் உள்ளது மாதிரியே பண்ணிவிட்டு லாகின் பண்ணணும். அதில் என்ன எழுத்து இருக்கோ அதே நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்பரை கரெக்டாக போட்டாச்சு. இப்போ லாகின் பண்ணிடுவோம். ஒரு சில நேரம் நெட்வொர்க் ஸ்லோவாக இருந்தால் இதே போல் தான் சுற்றிக்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அந்த பேஜு இதே மாதிரி தான் ஓப்பன் ஆகும். அதை மேலே தள்ளுங்க, இன்னும் கொஞ்சம் மேலே தள்ளுங்க. உங்களுக்கு ரினியூவல் இருந்துச்சுன்னா இந்த இடத்துல ரினியூ யுவர் லைசன்ஸ் அப்படின்னு வரும். எனக்கு கரண்டில் இருக்கிறனால ரீப்ளேஸ்ன்னு காட்டுது. ஓகே, அதை கிளிக் பண்ணிவிட்டு கார்டு நம்பர்னு ஒரு பாக்ஸ் இருக்குல்ல, அந்த பாக்ஸுக்குள்ளே உங்களுடைய ஒர்க் பெர்மிட்டில் உள்ள சீரியல் நம்பரை அதில் போடணும். உங்கள் பெர்மிட்டில் என்ன சீரியல் நம்பர் இருக்கோ அதை போடுங்க. என்னோடய சீரியல் நம்பரை அதில் போடுறேன். ஓகே, சீரியல் நம்பரை போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் வெரிஃபை வித் MOM அப்படின்னு இருக்குல்ல, அதை நம்ம கிளிக் பண்ணணும். நெட்வொர்க்கு ஸ்லோவாக இருக்கிறனால அது சுற்றுது. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம். உங்களுடைய பேஜு கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். அதாவது என்னோடய லைசன்ஸ் கரண்டில் இருக்குது. ஓகே, இதை நான் டிக்ளேர் பண்ணுறேன்ட்டு உள்ளே ஒரு கட்டம் இருக்கும்ல, அந்த கட்டத்தை நம்ம டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷனை நம்ம கொடுக்கணும். மறுபடியும் அது கன்ஃபார்மா அப்படின்னு கேட்குது. ஆமாம், கன்ஃபார்ம் சொல்லிவிட்டு கன்ஃபார்ம் கொடுக்கணும். அதுக்கப்புறம் அந்த பேஜு இதே போல் தான் ஓப்பன் ஆகும். மறுபடியும் லைட்டாக மேலே தள்ளுங்க. தள்ளிட்டு இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, உங்களுக்கு எதுவும் ஹார்ட் அட்டாக் வருமா, இல்லை மனநல குறைவு இருக்கா, இல்லை கண் பார்வை மங்கலாக தெரியுதா, வேறு எதுவும் பிரச்சனை இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நம்ம நோ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணணும். இந்த சின்ன கட்டத்துக்களை நம்ம டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டோம்னா அடுத்த பேஜ் நமக்கு ஓப்பன் ஆகும். நமக்கு இந்த மாதிரி தான் பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் நம்மளுடைய அட்ரஸ் எல்லாம் கேட்கும். நம்ம எந்த பிளாக்கில் இருக்கோம், யூனிட் நம்பர் என்ன,
போஸ்டல் கோடு என்ன, உங்களுடைய இமெயில் என்ன, ஸ்ட்ரீட் நேம் என்ன, உங்களுடைய ஃபோன் நம்பர் என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம கரெக்டாக கொடுக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்னோடய பிளாக் நம்பரை நான் ஃபில்லப் பண்ணிக்கிறேன். அதே போல் யூனிட் நம்பரு, எத்தனாவது மாடி, போஸ்டல் கோடு, அதே போல் ஸ்ட்ரீட் நம்பரு, பில்டிங் நேமு, இமெயில் அட்ரஸ்ஸு, அதே மாதிரி ஃபோன் நம்பரு எல்லாத்தையும் நான் ஃபில்லப் பண்ணிட்டேன். இது எல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷனை கொடுத்தோம்னா நம்மளுடைய பேஜு இதே மாதிரி தான் ஓப்பன் ஆகும். மறுபடியும் அதை கீழேருந்து மேலே தள்ளுங்க மெதுவாக. உங்களுடைய அட்ரஸ் எல்லாம் கரெக்டாக நீங்கள் கொடுத்துருக்கீங்களா அப்படின்ட்டு மறுபடியும் கன்ஃபார்ம் பண்ணிக்க சொல்லி இந்த பேஜு ஓப்பன் ஆகும். ஓகே கன்ஃபார்ம்னு சொல்லிவிட்டு அந்த சின்ன கட்டத்தை டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுங்கிற பட்டனை அழுத்த வேண்டியதான். கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. கன்ஃபார்மாக என்னென்னு கேட்குது. ஆமாம் கன்ஃபார்ம்னு சொல்லிவிட்டு கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் இதே போல் தான் இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் உங்களுடைய பேன் கார்டு, விசா கார்டா இல்லை நெட்ஸ் கார்டா அப்படின்னு கேட்கும். உங்களுக்கு என்ன கார்டோ, நெட்ஸுனால் நெட்ஸு கொடுங்க, விசானா விசான்னு கொடுங்க. இப்போ எனக்கு நெட்ஸு, இப்போ நெட்ஸை நான் கொடுத்துட்டு ஐ ஆம் நாட் ரோபோ அப்படிங்கிற பாக்ஸை நான் கிளிக் பண்ணுறேன். அப்படி இது பண்ணால் அதில் நம்ம கரெக்டான ஆப்ஷனை அது கேட்கும். இப்போ இதில் மோட்டார் சைக்கிள் எந்தெந்த கட்டத்தில் இருக்குது அப்படிங்கிற ஆப்ஷனை அது கேட்குது. நம்ம எந்தெந்த கட்டத்தில் மோட்டார் சைக்கிள் கரெக்டாக இருக்கோ அதை பூரா நம்ம கிளிக் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் ஐ ஆம் நாட் ரோபோங்கிற பாக்ஸை டிக் பண்ணணும். இது எல்லாம் ஓகே ஆனதுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் நெக்ஸ்ட்டுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுடைய பேஜு இதே மாதிரி தான் ஓப்பன் ஆகும். உங்களுடைய பேங்கு என்ன அக்கௌண்ட்டு, பிஓஎஸ்பியா இல்லை ஓசிபிசியா அப்படின்னு கேட்கும். அந்த பேங்கு அட்ரஸை நீங்கள் கொடுத்துட்டு, அதாவது என்ன பேங்குன்னு நீங்கள் கொடுத்துட்டு அந்த பேங்கோட கார்டு நம்பர் கேட்கும். கார்டு நம்பர் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா டிரான்சாக்ஷன் சக்ஸஸ்ஃபுல் அப்படிங்கிற மெசேஜ் வந்துடும் உங்களுக்கு. நீங்கள் அதை ஸ்க்ரீன்ஷாட்டு கூட எடுத்து வச்சுக்கலாம், இல்லை பிடிஎஃபாக கூட எடுத்து வச்சுக்கலாம். இன்னையிலேருந்து 7 ஒர்க்கிங் டேஸ், அதாவது சண்டே ஹாலிடே இல்லாமல் 7 வேலை நாட்களுக்குள்ளே உங்களோட ஆஃபீஸ் அட்ரஸுக்கு லைசன்ஸ் வந்துடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்து நல்ல பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம். பாய்.